முகூர்த்த நேரம் போயிட்டே இருக்க, மந்திரத்தை ஆரம்பிச்சலாமா? முதல்ல தாலியை கொடுங்க, அப்புறமா தனியா உட்கார்ந்து மந்திரத்தை சொல்லுங்க. பாருங்க, இன்னும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வரல. அவங்க எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் கல்யாணம். என்ன நீ? நான் என்ன புதுசா காலையா தாலி கட்ட போறேன்? கழுத்துல தானே கட்ட போறேன். வந்து பாத்துக்கிட்டு நீங்க கொடுங்க. 3 முடிச்சு தானே போட போறீங்க, அதுக்கு எவ்வளவு நேரம் ஆக போகுது? கொஞ்சம் பொறுமையா இருங்க. அவங்க எல்லாம் வரட்டும். அவங்க எப்ப வந்து நான் எப்ப தாலி கட்டுறது? கோபாலயரே, உன் வேலையை காமிச்சிட்டல. செத்த இருங்கோன்னா இதை வந்துடுறேன். யோ கோபாலயரே, அங்க என்ன? இல்ல, அவ காது குத்துறா, அதுக்கு போய் மந்திரம் சொல்லிட்டு உடனே வந்துடுறேன். இங்க அதோட பெரிய குத்தல், கம்முன்னு உட்காரு. என் ஃப்ரெண்ட் வந்துட்டா. வாங்க வாங்க. அப்பா, இப்பயாவது வந்தாங்களே. வாடி, உனக்காக வெயிட்டிங். சாரிடி, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இவர் எங்க மாமனாரு, எங்க மாமியாரு, இவர் தான் தெரியுமே. வணக்கம். டியரஸ்ட் ஃப்ரெண்டோட கல்யாணம், எல்லாரும் வரணும்னு ஒரே ஆட்டம். சரின்னு டாக்ஸி வச்சுட்டு வந்தோம். 40 ரூபா 50 பைசா. அடச்சே வா. வாங்க. ராஜி, என்னது உன் சிநேகிதி இவ்வளவு வயசான ஆளை கல்யாணம் பண்ணிக்கிறான்? ஒருவேளை 2ஆம் கல்யாணமா இருக்கும். ஐயோ சும்மா இருங்க. புரோகிதருங்க. புரோகிதர, இந்த வயசுல உனக்கு 2ஆம் தாரமா? நீங்க வேற கல்யாணம் பண்ணி வைக்கிற புரோகிதர். அப்ப மாப்பிள்ளை யாரு? புத்தி மாதிரி ஓடிட்டாரு. மாப்பிள்ளை எங்கடி? இங்கதானே இருந்தாரு. சிங்க பெருமாள் சாமி, நீ தான் என்ன காப்பாத்தணும். ஐயா, இங்க வாடா. பேசாத, ஒண்ணு விடுவேன். தள்ளுங்க. வணக்கம். பயப்படாதீங்க, நான் தான் மாப்பிள்ளை. யோ, இது என்ன அசிங்கமா? கைட்டுங்க. ஏய், விடுங்க. இது ஒரு வேண்டுதல். என் குடும்ப ரகசியத்தை சொல்ல வேண்டிய சூழ்நிலை இப்ப வந்துருச்சு. எங்க அப்பாவுக்கு ரொம்ப நாளா குழந்தையே கிடையாது. அப்ப நீங்க? அட, நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி கிடையாதுங்க. அதனால அவர் சிங்க பெருமாள் கிட்ட வேண்டிக்கிட்டாரு. அடுத்த வருஷமே நான் பிறந்தேன். எங்க வீட்டுல எந்த நல்ல காரியம் நடந்தாலும் இத போட்டுக்கிறது வழக்கம். இவ்வளவு நேரம் சும்மா தானே இருந்தீங்க, இப்ப எதுக்கு முகமூடி? இவங்களெல்லாம் பார்த்த அப்புறம் தானே எனக்கு ஞாபகமே வந்துச்சு. அடாடாடாடா, அப்ப வேண்டுதலுக்கு பையன் முகமூடிய போட்டு அலையிறான், நீங்க இருக்கிய. நான் போடாமையே அப்படிதான் இருப்பேன். இந்த பையனை பார்த்தா நம்ம 2வது பையன் ஞாபகம் வரல? தம்பி, என்னன்னு சந்தேகப்படாதீங்க, இவரை பார்த்தா என் அண்ணன் மாதிரியே இருக்கு. உன்னை பார்த்தா என்னோட தம்பி மாதிரியே இருக்கு. ஆனா நீ என்ன விட புத்திசாலி. ஏன்னா எந்த கிழவனோட பேச்சையும் கேட்காம நீயே சொந்தமா தாலி கட்டுற. வேண்டா, உனக்கு பதிலா நானா தாலி கட்டினேன்? கட்டி இருக்கலாம். மாமா, கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? ஏங்க, தாலி கட்டினதுக்கு அப்புறம் முகமூடியை கட்டிடுவீங்கல்ல? ஐயோ, சிங்க பெருமாள் கோச்சுக்குவார். எப்பதான் கட்டுவீங்க? எங்க அப்பா என்ன சொல்றேன்? ஏப்பா! ஐயோ, ஊரை கூட்டுறானே. கொஞ்சம் பாக்குறேன். என்னது சிங்க பெருமாள் கோச்சுக்காரு, சிங்க பெருமாள் கோச்சுக்காருன்றாரு? இத நான் கேள்விப்பட்டதே இல்லையே. அதான் சிங்க பெருமாளோட பெருமை. ஒவ்வொரு குடும்பத்திலயும் ஒவ்வொரு வழக்கங்க. என்னங்க, தாலி எடுத்து கொடுங்க. உட்காருமா. சர்வமங்கலம் மாங்கல்யம் சரண்யம். கட்டிமேளம் கட்டிமேளம். என்ன எல்லாரும் மன்னிச்சிருங்க. நான் இந்த வீட்டுக்கு வந்த வேலை உங்க அப்பாவுக்கு இப்படி ஆயிடுச்சு. எங்க அப்பாவுக்கு ஒண்ணு இல்லடி. என்ன சொல்ற? சம்பந்திக்கு ஒண்ணு இல்லம்மா, அவர் குத்துக்கல்லு மாதிரி இருக்காரு. அவருக்கு வேண்டாத வேவனோ தந்திய கொடுத்திருக்கான். ஏமா வசந்தி, உன் வீட்டுக்கார் வந்துட்டாரா? நேற்று வந்துட்டாரே. கல்யாணத்தன்னைக்கு தான் முகமூடியோட இருந்தாரு. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. இப்ப முகமே இல்லையா? வசந்தி, உங்க வீட்டுக்காரர் கொஞ்சம் வர சொல்லிடி பாக்கலாம். என்னங்க, எல்லாரும் உங்களை பாக்கணும், வாங்க. வாங்க தம்பி, வாங்க, வெக்கப்படாம வாங்க. வரீங்களா இல்லையா? இப்போ வாங்க. இல்லைன்னா நாங்க வரட்டுமா? வேண்டாம் வேண்டாம், நானே வரேன். ஏங்க கூப்பிட்டீங்களா? ஐயோ, என்னங்க இது? ஏமா, இவரா உன் புருஷன்? வசந்தி, உன் புருஷன் முகத்தை ஒரு நாள் கூட பார்க்க முடியாதா? இந்த மூஞ்சிய நான் எங்கேயோ பாத்திருக்கேனே. என்ன ஏங்க, மூஞ்சல ஏன் இப்படி மாவு கொட்டு வந்து நிக்கிறீங்க? யாரும் பயப்படாதீங்க, இது ஒரு வேண்டுதல். ஆமா, மாவூர் மாரியாத்தோ பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? எது? மாவூர் காளியாத்தான்னு தான் கேள்விப்பட்டிருக்கேன், மாரியாத்தான்னு கேள்விப்பட்டதே இல்லையே. இப்ப சாமி பேரை மாத்திட்டாங்களா?
ஆமாமா. போன திருவிழால ஆடு வெட்டி பேரை மாத்திட்டாங்க. அது போட்டோம். வருஷம் பூரா இப்படியே மூடிக்கிட்டு இருந்தா உங்க மூஞ்சிய நாங்க எப்பத்தான் பாக்குறது? வர அமாவாசை ராத்திரி 12 மணிக்கு எல்லாம் முழிச்சிட்டு இருந்தீங்கன்னா என்ன பார்க்கலாம். அம்மாவாசைக்கா? அம்மாவாசையே இருட்டு, அதுல உங்க மூஞ்சி எப்படி தெரிய போகுது? என்னம்மா இது? ஐயோ, என்னங்க இதெல்லாம்? பேசாதே, வா. யோ கேவா, நல்லா கழுவி கொண்டா. எனக்கு ஒரு சந்தேகம். என்னப்பா? அந்த பையன் ஒஞ்சாடையாவே இருக்கான். எனக்கு அதே டவுட் தான்டா. ஐயோ, அருமையான ஐடியா. என்ன ஐடியா? அதெல்லாம் உனக்கு ஏன்? நாளைக்கு காலையில நம்ம வீட்டுல ஒரு டிராமா செட்டப் பண்றேன். நீ வீட்டு வாசல்ல வெயிட் பண்ணு. உன் பொண்டாட்டி வெளில வருவா, அவளோட ஓடிடு. இங்க நில்லு. என் பிளான் படி நீங்க தான் இருக்கணும். இருடா. ஐயோ, கதைப்படி நகை இருக்கணுமே. எங்க உள்ள நகை மாட்டிட்டு எடுக்க வர மாட்டேங்குதுங்க. உள்ள மாட்டிக்கிச்சா? ஐயோ, என்ன ஏடா கூடமா நடக்குது? அவன் வேற உள்ள நிக்கிறான். யாருங்க? ஐயோ, தலைவலிக்குது. ஐயோ, தலைவலிக்குது. காபி கொண்டா. மத்தியானத்துல என்ன காஃபி? இப்பதான் தலைவலிக்குது. போ போ. உதவா. ஐயோ, நடக்க வரலையே. ஐயோ, முடியலையே. ஐயோ, திறந்துருச்சு. சாலி. காபி பானா. என்னம்மா கூப்பிட்டியா? நான் கூப்பிடலையே. கூப்பிடலையா? கூப்பிட்ட மாதிரி இருந்தது. நான் கூப்பிடலடா. ஐயோ, வேற வெளில நிக்கிறான். என்னடா? என்னம்மா வத்தல் காய வைக்கட்டுமா? நான் காய வச்சுக்கிறேன். நீ காய வைக்கிறியா? சும்மா இரு, நான் தான் காய வைக்கணும். எங்க போனாரு இந்த ஆளு? எல்லாம் ஏறுக்கு மாதிரி நடக்குது. ஐயோ, இன்னைக்கு என்ன நடக்க போகுதோ? யோகவா, நீ இன்னும் தூங்கலையா? அறிவு கட்டவர தூங்கிக்கிட்ட எப்படா பெயிண்ட் அடிக்கிறது? ஐயோ, அவன் வேற வெளில வெயிட் பண்றான். எவன்? யோ, சும்மா இருயா. ஒண்ணு கிடக்க ஒண்ணு நடக்குது. அப்பா, நீ இத்தனை நேரம் பேப்பர் படிச்சு கதை படி கீழே தூங்கி உன்கிட்ட பேசிக்கிட்டே இருந்தா பைத்தியம் தான் பிடிக்கும். ஆமா, இது என்னது? வத்தல் காய வைக்க போறேன். மூஞ்சி வெயில் வெளியில அடிக்குது, அங்க ஓட்டு போய் வை. ஏன் மொட்டை மாடியில வெயில் கிடையாதா? ஒத்தியா? மொட்டை மாடிக்குத்தான் நான் படியே கட்டலையே, இவன் எப்படி அங்க போவான்? என்ன காய்கறி நறுக்கிறது போல நெயில் பாலிஷ் போட்டுட்டு இருக்காங்க? புட்டியை காணும். எங்க எடுத்து வச்சிருப்பத? 10 நிமிஷம் லேட்டா வந்தாலும் எல்லாம் தலைகீழா மாறி போச்சு. என்னங்க? என்ன விஷயம்? என்னங்க கரிகாலம் இருக்காம நெயில் பாலிஷ் போடுறீங்க? அதெல்லாம் நான் 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே முடிச்சிட்டேனே. கொஞ்சம் லேட்டா என்னது வந்தா சமையலா? வந்து என்ன சொல்றீங்க? ஆமா, அந்த பொட்டி யாரு மேல எடுத்து வச்சது? நான் தான் எடுத்து வச்சேன். ரொம்ப தேவை, இப்ப என்ன அவசரம்? ஆமா, நீங்க என்ன விஷயமா வந்தீங்க? ஒண்ணு இல்ல, உங்க புருஷனை பார்த்து 4 வார்த்தை பேசிட்டு போலான்னு வந்தேன். இல்லையா? அவர் வெளியே போயிருக்காரு. நான் முதல்ல உங்க புருஷனுக்கு வந்திருக்கேன். சாப்பிட எதனாச்சும் கொடுங்களேன். ஐயோ, இப்பதான் இருந்ததெல்லாம் பிச்சைக்காரனுக்கு போட்டேன். பிச்சு பிச்சு நீ முந்திட்டியடா. எங்க குடிக்க கொஞ்சம் தண்ணியாவது கொடுங்களேன். தண்ணியா? உள்ள போய் குடிங்களே. போய் குடிக்கிறதா? விட்டா என்னைய கண்ணில் தோண்ட சொல்லுங்க போல இருக்க. உள்ள போய் தண்ணி கொண்டு வாங்க. அவ பேரு வெளில நிக்கிறான். யாரு? உங்களுக்கு சொன்னா புரியாதுங்க. போங்க. ஒரு நிமிஷம். போங்க. எவ்வளவு வித்தியாசம். ஐயோ, ஆண்டவா. ஏல முண்டா, இங்க என்ன செய்யற? ஏ கிழவா, என்ன நீ கிடுகிடுன்னு மாறி ஏறி வந்துட்ட? எது? என்ன சொல்ற? உனக்கு ஒரு வேலை இருக்கியா? என்ன வேலை? சொன்ன கேளியா? நீ தான் ஏன் சஸ்பென்ஸ் உடைக்கணும்? என்னத்த சஸ்பென்ஸ் உடைக்கணும்? கீழே போயா. ராஜி, குளிச்சிட்டியா? புடவை மாத்திட்டு நகையெல்லாம் போட்டு வா, சினிமாக்கு போலாம். போ. சினிமாவுக்கு போறதுக்கு இப்ப என்ன அவசரம்? என்ன அவசரமா? சொன்னா கேளு. அவன் வேற வெளில நிக்கிறான். யாருங்க? அது ஒண்ணு இல்லம்மா, புது படம் திடீர்னு எடுத்துருவாங்க. போ போடி, புடவை மாத்திட்டு வா. உன்னை எங்க கொண்டு நிறுத்துறேன் பார். வெயிட் பண்ணு. என்னங்க, ட்ரெஸ்ஸிங் டேபிள்ல வச்சிருந்த நகையெல்லாம் காணுங்க. ஐயோ, சொல்லிட்டு இருக்க, மாசம் மாசம் நின்னுட்டு இருக்கீங்களே. ஏண்டா, உன் பொண்டாட்டி நகைய காணாங்கற, பதட்டப்படாம நிக்கிறியே? எதுக்காக பதட்ட பண்ணும்? நான் ஒரு உண்மையை சொல்ல போறேன், ஆனா நீங்க நம்பணும். சீக்கிரம் சொல்லி தொலையேண்டா. மேல இருக்கிற பொண்ணை கூப்பிட்டு பக்குவமா விசாரிச்சீங்கன்னா தலகாணிக்குள்ள இருக்கிற நகை கப்புன்னு வெளில விழும். என்னங்க, என் ஃப்ரெண்ட் வசந்தி அப்படிப்பட்டவே இல்ல. பேசாத. இத பாருங்க, என்ன பத்தி ராஜிக்கு நல்லா தெரியும். எனக்கு அந்த மாதிரி திருட்டு புத்தி கிடையாது. அனாவசியமா என்ன பேச்சு? தலகாணி கொண்டு வந்து காட்ட சொல்லுங்க. இந்த பாருமா,
இவன் தான் தலைவாணி அலையிறானே, கொண்டாந்து காட்டு. நகை இருக்கா இல்லையான்னு பாப்போம். போய் எடுத்துக்கிட்டு வாமா. நான் தான் நகையை எடுக்கலன்னு தீர்மானமா சொல்றப்போ தலகாணியை கொண்டு வந்து காட்ட வேண்டிய அவசியம் இல்ல. அதை தீர்மானிக்க வேண்டியது நாங்க. அனாவசியமா என்ன பேச்சு? தலைகாணி போய் நான் கொண்டுறேம்மா, ஒத்துமா? பாருங்க எவ்வளவு கனமா இருக்கு. நல்லா கையை விட்டு தோண்டி பாருங்க, தொலைஞ்சு போன நகையெல்லாம் கிடைக்கும். நீ நல்லா மாட்டிக்கிட்டமா. ஏண்டா முரட்டு மூதேவி, இதுக்குள்ள கைய விடுன்றியா? இதுக்குள்ள என்ன இருக்கு? நகைதான். நீயே வச்சுக்க, நீயே பாரு. ஐயோ, நகையெல்லாம் இதுக்குள்ளதான் இருந்தது. நகையெல்லாம் எங்கம்மா? என்ன கேட்டா? அவங்களுக்கு தெரியாதாமே. யுவராஜாவுக்கு போன் பண்ண வேண்டியதுதான். அது யாருப்பா யுவராஜ்? அதான்டா போலீஸ் நாயே. விக்னேஸ்வரா, கடவுளே, இது உனக்கே நல்லா இருக்கா? புள்ள வேணும்னு கேட்டேன், வாச்ச வந்தான். அதுக்காக இப்படி ஒண்ணு அப்படி ஒண்ணா? கண்ணை மூடிக்கிட்டு நிம்மதியா கையெடுத்து கும்பிடணும்னு நினைக்கிறேன். ஆனா இந்த பசங்க ஒவ்வொரு நாளும் காதை பொத்திக்கிட்டே கும்பிட வைக்கிறானுங்க. என்னைக்கு தான் என்ன கையெடுத்து கும்பிட வைப்ப? இந்த ஐயத்தை நீ கேட்க மாட்டியா? ஏங்க இப்படி காலத்தால புலம்புறீங்க? விக்னேஸ்வரா, வித்தியாசமா நினைக்காத, என் பொண்டாட்டி தான். அது அவருக்கு தெரியும். என்னங்க, நம்ம பிள்ளைங்க 2 பேருக்கும் ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சா இப்படி எல்லாம் நடக்குமா? ஐயோ, அடி பாவி, 2 பேருக்கும் ஒரு பொண்ணா? இவனுங்க 2 பேரும் ஒத்து போவானுங்க, பொண்ணு ஒத்து போவாளா? சும்மா இருங்க, நீங்களும் உங்க பேச்சும். பொண்ணை பாருங்கன்னு சொல்ற, ஒண்ணுமே செய்ய மாட்டேங்கிறீங்க. சும்மா இரு. இந்த பரதேசி பயலுக படிக்காம இருந்து தொலைச்சாலும் பரவாயில்ல. எவ்வளோ ஒரு நாட்டுக்கட்டையை கொண்டாந்து முத்தத்துல விளக்கேத்தி வைன்னு சொல்லிட்டு போயிருப்ப. இவனுங்க தான் ஒரு முழத்துக்கு வச்சிருக்கானுங்களே. என்னது? படிச்ச டிகிரிய. ஓஹோ. இவனுங்க படிச்ச படிப்புக்கு நான் எங்க போய் பொண்ணை பாக்குறது? ஹலோ 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 ஹலோ. விடுங்கடா, உட்காருங்க, டிஃபன் சாப்பிடுங்க. அடுத்த வீட்டு பசங்க மாதிரி அலோ அலோன்றீங்களே. நீங்க 2 பேரும் அண்ணன் தம்பிங்கடா. ஹலோ. டேய், விளையாட்டுத்தனமா இருக்காதீங்க. உங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு முடிவு பண்ணி இருக்கேன். என்ன பண்ணீங்க? அண்ணனும் தம்பியும் எங்கேயாவது கல்யாணம் பண்ணிக்கோங்களா? அனாவசியமா 2 ஆம்பளைங்களோட வாழ்க்கையை பாழாக்கிடாதீங்க. என்னங்க நீங்க விவரங்கட்ட தனமா என்கிட்ட பேசுற மாதிரியே பிள்ளைங்கிட்டையும் பேசுறீங்களே, அது உங்களுக்கு புரியுமா? குழம்பிடுச்சுங்க குழந்தைங்க, பாவம். வளர்ந்துருப்பானுங்கன்னு நினைச்சேன். கொஞ்சம் விவரமா கேளுங்கடா. உங்க 2 பேருக்கும் ஆளுக்கு ஒவ்வொரு பொண்ணு, சரிதானா? எதுக்குன்னு சொல்லுங்க. கல்யாணத்துக்கு தாண்டி. இந்த பாரு, ஓம் பொண்டாட்டியோட இவனும் இவன் பொண்டாட்டியோட நீயும். மிச்சத்தையும் கவனமா கேளுங்கடா. சண்டை சச்சரவு இல்லாம சந்தோஷமா வாழணும். என்னடி கல்யாண பேச்சு எடுத்தோட 2 பேரையும் காணோம்? எல்லாம் உங்களாலதான். எந்த நேரத்துல எது பேசுறதுன்னு தெரியல. பிள்ளைங்க சாப்பிடாம கூட போயிட்டானுங்க. பேசாதடி. நம்ம சாந்தி முகூர்த்தத்தன்னைக்கு பாலையும் பழத்தையும் கொடுத்து என்ன முறைச்சு பாத்தியே, அப்பவே சொன்னேன் விடிஞ்சா ஆடி மாசண்டேன்னு. விட்டியா? விடல. அக்கி நட்சத்திரத்துல பிறந்து நம்மளை இப்படி ஆட்டி வைக்கிறானுங்க. ஐயோ ஐயோ. ஆனா இந்த மாசம் ரொம்ப நல்ல மாசண்டி. ரொம்ப பார்வதி. நமஸ்காரம் அண்ணா. நமஸ்காரம். நான் தான் ஐயம்பேட்டை சங்கீத சபா செக்ரட்டரி. என் பேரு பாலு. சாரதா பிரசிடென்ட். நமஸ்காரம். நமஸ்காரம். என்ன விஷயமா வந்திருக்கீங்க? நீங்களே சொல்லிடுங்க. இத போய் நான் எப்படி நான் சொல்றது? நீங்களே சொல்லிடுங்க. நமக்குள்ள என்னங்க? நீங்களே சொல்லுங்க. நீங்களே சொல்லிடுங்க அண்ணா. ஏதாவது கெட்ட வார்த்தை சொல்ல போறீங்களா? இப்படி தயங்குறீங்க? அதெல்லாம் இல்லைங்க. இந்த மாசம் 24ஆம் தேதி நீங்க ஃப்ரீயா? கச்சேரியா? ஆமா. கொஞ்சம் இருங்க, டைரிய பார்த்து சொல்லிடுறேன். நாக்கு நீட்டுறீங்களா? இதுக்குதான் நான் எச்ச பண்ற வழக்கம் இல்ல. 21, 22, 23, 24. நியாயமா 24ஆம் தேதி நான் தஞ்சாவூர்ல இருக்கோம். ஆனா ஃப்ரீயா இருக்கேன்.
நல்ல வேலை நீங்க எங்க கச்சேரி இருக்கு சொல்லிடுவோம்னு பயந்தே போயிட்டோம். கச்சேரி எந்த ஊர்ல? பரமக்குடியில. பரமக்குடியிலையா? பக்கவாதி எல்லாம் ஏற்பாடு பண்ணியாச்சா? அதெல்லாம் இல்லாமல எம்.எஸ். சுப்புலட்சுமி பாட்டு, பலே. மன்னார்குடி கிருஷ்ணமூர்த்தி வயலின், பல பல. பழனி பட்டு கடம், சபாஷ். பல்லாவரம் கிட்டு கெஞ்சிரா, சரியான போட்டி. சீர்காழி சிதம்பரம் மிருதங்கம். சீர்காழி சிதம்பரம் மிருதங்கமா? அப்புறம் என்ன எதுக்கே புக் பண்ணீங்க? எங்களை மன்னிக்கணும், நாங்க வந்த விஷயத்தை நீங்க தவறா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. சீர்காழி சிதம்பரத்தோட மிருதங்கம் பிஞ்சு போச்சு. பிஞ்சு போச்சா? விட்டு போச்சுன்னு சொல்லலாம். ஐயோ. அதனால 24ஆம் தேதி நீங்க ஃப்ரீயா இருந்தா உங்க மிருதங்கத்தை இரவல் வாங்கிட்டு போலான்னு வந்தோம். போயிட்டாங்களா? பெரும் டைரிக்கு இப்படி பயப்படுறாங்க. முழுக்க டேட் இருந்தா என்ன பண்ணுவாங்க? வாங்க வாங்க வாங்க. ஏன் சார் நம்ம கையில பாஸ்போர்ட் சைஸ் படம் எடுக்கணும்னா எவ்வளவு? 3 காப்பி 10 ரூபா. ஃபுல் சைஸ் 20 ரூபா. எப்ப கொடுப்பீங்க? காலையில எடுத்தா சாயந்தரம் கொடுத்துருவோம். வெரி குட் வெரி குட். எக்ஸ்ட்ரா காப்பிக்கு எவ்வளவு சார்ஜ் பண்றீங்க? 5 ரூபா. உங்களுக்கு எந்த மாதிரி வேணும்? நான் படம் எடுக்க வரல சார், பஸ்ஸுக்காக காத்துக்கிட்டு இருந்தேன். பஸ் வரல, பொழுது போகல, விசாரிச்சு வச்சா எப்போது படம் எடுக்கும் போது அது பயன்படுமே அப்படிங்கறக்காண்டி விசாரிச்சு வச்சுக்கிட்டேன். போய் அப்படியே போய் காலங்கத்துல வந்துட்டாங்க போனி பண்ண. எப்படி முந்தா நாள் சமஞ்ச பொண்ணுல இருந்து நேத்து விவாகரத்து பண்ணிக்கிட்ட பொண்ணு வரைக்கும் சப்ஜாடா உங்க பையன் கணேசனுக்காக கொண்டாந்து குவிச்சிருக்கிறேன். பாத்தீங்களா? என்னங்க இது? நான் கல்யாணத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன், நீங்க காலை ஆட்டிக்கிட்டு இருக்கீங்க. அறிவு கட்டவன நீ ஆட்டுறத நிறுத்தியா? பையனுக்கு பொண்ணு கேட்டா மூஞ்சி மோர கட்டையும் பாரு, ஆக்சிடென்ட் ஆன கார் மாதிரி. ஆமா, நீயே முத்தம் கூட. சாரிம்மா, மன்னிச்சுக்க. நீங்க ஓவரா பேசுறீங்க. தரகர் தனிகாச்சலம்னா உங்களுக்கு கிள்ளுக்கீரையா போச்சுடா. உங்க பையனுக்கு கல்யாணம் ஆகலைங்கிற கவலையில என் தலைய நரைச்சிடும் போல இருக்குது. வழக்கமா புள்ள வீட்டுக்காரங்க பொண்ணை பிடிக்கலன்னு சொல்லுவாங்க, அதுக்கு நேர்மாறா பொண்ணு வீட்டுக்காரங்க புள்ளைய பிடிக்கலன்னு சொல்றாங்க. அந்த லட்சணத்துல நீங்க வளர்த்து வச்சிருக்கீங்க. அன்னைக்கே ஒரு முறை படுத்திருக்கலாம். மொழமா நாங்க என்ன பூக்கார குடும்பம் நினைச்சியா? இந்த மாதிரி எல்லாம் பேசாதயா. கோவிச்சுக்கிட்டா வேலை நடக்க வேணா. சரி, அந்த பொண்ணுகளை பிடிக்கலன்னா விட்டுடுங்க. உங்களுக்காக ஸ்பெஷலா ஒரு 3 ஐட்டம் வச்சிருக்கிறேன். சாதாரணமா இதை நான் யாருக்கிட்டயுமே காட்டுறது இல்ல. உங்க வேலையா தானே, உள்ள ஒண்ணு வெளியில ஒண்ணு. காட்டியா? பொண்ணோட பூரி பிடிச்சிருந்தா முடிச்சிடுவோம். கோயம்புத்தூர் பொண்ணு, பேரு அபிதா குஜலாம்பாள். வீடு, வாசல், மனை, தோட்டம், துறவு எல்லா வசதியும் இருக்கு. ஆனா அவங்க ஒரே அண்ணன் வேலூர்ல இருக்கிறான். பரவாயில்லையா? ஆனா நீ ஒருத்தன் வேலூர்ல இருந்தான்னா மேலூர்ல இருந்தா என்ன? பொண்ணு தானையா நமக்கு முக்கியம். வேலூர்ல கலெக்டரா இருந்தா சொல்லி இருக்க மாட்டேனே. கடை வச்சிருக்கானே, கடையில திருடிட்டு கம்பி எண்ணிக்கிட்டு இருக்கிறேன். கோவிச்சுக்கிட்டா எப்படி? இத பாருங்க. பொண்ணோட அப்பன் கட்டட கான்ட்ராக்டர், பொண்ணு BA வரைக்கும் படிச்சிருக்கிறா. வீணை, வயலின், புல்லாங்குழல், தபேலா, டேபிள் டென்னிஸ், ஸ்விம்மிங். இவ்வளவும் தெரியுமா? இவ்வளவும் டிவியில நிகழ்ச்சியா வந்துச்சுன்னா நல்லா உட்கார்ந்து பார்த்து ரசிப்பா. அவளா அரஞ்சண்ணா. ஆனா நீங்க ஒண்ணு மிஸ் பண்றீங்க. என்னத்த மிஸ் பண்றான்? இதுக்கு முன்னால இதை எவனாவது பார்த்திருந்தா அப்படியே அள்ளி இருப்பான். ஆமா, கிள்ளுவான். நான் காட்டலையே, உங்களுக்கு தான் காட்டுறேன். என்ன அது வித்தக்கார மாதிரி? பார்வதி, பார்வதி, என்னங்க? இருந்தா பையனுக்கு எவ்வளவு பிடிக்கும்? யோ இந்த பொண்ணைய முடி. அதை விட எனக்கு என்ன பெரிய வேலை? ஐயா, தவறிடுச்சு. செத்து போச்சா? தவறு நடந்து போச்சுங்க. என்ன இது என் சம்சாரத்தோட போட்டோங்க. ஏங்க வெட்டியா பேசி பொழுத போக்கிக்கிட்டு இருக்கீங்க? இந்த பாருங்க தரகர, வீட்டுல விளக்கேத்தி வைக்க அடக்கமான ஒரு பொண்ணை கொண்டு வாங்க. அது போ. சுவிட்ச் போடுற மாதிரி ஒரு பொண்ணு கிடைச்சா சரி, வேணா விட்டுருங்க. மொத்தத்துல மகாலட்சுமி மாதிரி ஒரு பொண்ண பாரியா. கவலையே படாது. ஐயா, இந்த ஊரு பச்சை பசேல்னு வளப்பமா இருக்குது. பேசாம பொண்ணை இந்த ஊர்லயே தேடுவோம், தப்பில்ல. தேடு தேடு. அம்மாடி, ஒன்னதான் இந்த ஊர்ல கல்யாணத்துக்கு ஏதாவது பொண்ணுங்க நிக்குதுங்களா? நிக்குதுங்களாவா? இந்த ஊர்ல ஜனத்தொகையே 1000 பேரு. அதுல பொம்பளைங்க 700 பேரு, ஆம்பளைங்க 300 பேரு. என்னங்க இது? பொம்பளைங்க 700, ஆம்பளைங்க 300. என்ன செங்கமலம், சும்மா தானே இருக்க? வாயா அப்படி தோப்பு பக்கம் போய் டீ சாப்பிடுவோம். அந்த பக்கம் போனா என் வீட்டுக்காரர் இருப்பாரு. அப்படின்னா இந்த பக்கம் வேணா, வா அந்த பக்கம் போவோம். என்னங்க இது?
வளர்த்த கட்ட ஊரா இருக்கு. இந்த ஊர் சரிப்பட்டு வராது, வாங்க வேற ஊருக்கு போலாம். அடாடாடாடாடா. நீங்க ரொம்ப அதிர்ஷ்டக்காரரு. பாத்தீங்களா, பக்தி ரசம் சொட்ட சொட்ட என்னமா சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்காருன்னு. நீங்க மட்டும் இந்த ஊர்ல பொண்ணு எடுத்தீங்க, உங்க குடும்பமே கோவில் ஆயிடும். வணக்கங்க. இவர் முகத்துல என்ன களை பாத்தியா? இந்த ஊர் மரங்களை பாக்க இன்னும் கலையா இருக்கும். அம்மா தாயே, இந்த பாத்தியா? என்னங்க, நம்ம இந்த ஊர்லயே பொண்ணை பாத்துருவோம். ஏங்க, நாங்க இந்த ஊருக்கு புதுசு. இந்த மண்ணோட மகிமையை பத்தி உங்களால சொல்ல முடியுமா? சொல்றேன். மகிமைய மடியில வச்சிருக்கிறாரா? அவரு பெரிய பக்திமான், உடம்பெல்லாம் மகிமை, அதான் தடவுறாரு. மரியாதையா வச்சுக்கிற மொத்த பணத்தை எடுங்கடா. பார்வதி, நல்ல வேளை தங்க நகைய போட்டு வராம கவரிங் நகைய போட்டு வந்ததுனால தப்பிச்சோம். அடப்பாவி, இவ்வளவு நேரம் பக்தியா சாமி கும்பிட்டியே. கும்பிட்டு தான் கொள்ளை அடிக்கிறது. நல்ல பாக்கம். மரியாதை எடுத்து கொடுங்க. வந்த ஊர்ல விவகாரம் எதுக்கு? நீ ஏன் இது பண்ற? அந்த ஆளே சும்மா இருக்கா? என்னங்க, சீக்கிரமா பணத்தை கொடுங்க. நமக்கு எதுக்குங்க வம்பெல்லாம்? யாருக்கு வம்புன்னு கொஞ்ச நேரம் பொறுத்து பாரு. ஆட்டமா, இன்னும் கொஞ்ச நேரத்துல ரொம்ப ஆடி கீழே விழுந்துருவேன். இந்தா புடி. நியாயமா கமிஷன் கேட்டா கொடுக்க மாட்டீங்க. ஒருத்தன் கத்தியை காமிச்சா உடனே காசை கட்டிடுவீங்க. இதுதான் உலகம். இனிமே நானும் ஒரு கத்தியை வாங்கிக்கிறேன். தனிகாசலா, உனக்கு புரோக்கரேஜ் என்ன கொடுக்கணும்? 250. இப்பயே அதை ஞாபகப்படுத்துறீங்க? எல்லாம் காரணமாத்தான். இந்தாயா. புது ஊருக்கு வந்திருக்கிறோம், 4 செலவு இருக்கும். நமக்குள்ள என்ன? அப்புறமா வாங்கிக்கிறேன். அட, உன்கிட்ட இருந்தான்னா என்கிட்ட இருந்தான்னா செலவுக்கு வேணும்னா உன்கிட்ட வாங்கிக்கிறேன். புடி. இந்தாயா, உனக்கு ஞாபகம் மறதி ஜாஸ்தி. அதனால சாமி சன்னதியிலையும் ஐயா முன்னிலையிலையும் கொடுத்தா ஞாபகமா இருக்கும். இந்தா புடி. என்ன அவன் வாங்க மாட்டேன். வாங்கிக்கலாம். புடி. என்ன பையில வைக்கிற? பணத்தை ஏறா பரதேசி பயல. குட பணத்தை. அம்மா, எல்லாத்தையும் நல்லா வச்சுக்க தாயே. பாத்தியாயா, கும்பிட்டு போனா சரியான கொள்ளை அடிக்கிற ஊருக்கா கூட்டிட்டு வந்திருக்கேன். இது உமக்கே நல்லா இருக்கா? பணத்தை தார வாத்துட்டு நான் நிக்கிறேன், நீங்க ஏமா தாவி தாவி குதிக்கிறீங்க? இத பாருங்க, கும்பகோணத்துல ஒரு குஜால் குடும்பம் இருக்குது. அங்க வச்சுக்கிறேன் கச்சேரிய. வாங்க. நீ எங்க கச்சேரி வச்சாலும் நான் கேட்க வர்றேன். ஐயா, இந்த மாவட்டத்திலேயே இதுதாங்க ரொம்ப அமைதியான ஊரு. கலாட்டா, கல்வீச்சு, சண்டை, சச்சரவு, அடி தடி எதுவுமே கிடையாது. இதான் அமைதி. இது ஒரு கிராமிய விளையாட்டு. டெலிவிஷன்ல பார்த்ததில்லை? ஏயா, மாவட்டத்திலேயே இதுதான் அமைதியான ஊருன்னா இதுதான் அமைதி. வந்துங்க. சும்மாரியா, நான் விவரமா விசாரிச்சுக்கிறேன். கேப்பா, இவங்க 2 பேரும் ஏன் சண்டை போடுறாங்க? எங்க அப்பாவுக்கும் இன்னொரு ஆளுக்கும் சண்டை. இந்த 2 பேர்ல உங்க அப்பா யாரு? அத பத்தி தாங்க சண்டையே. எங்க ஆளு காணோம், போயிட்டாங்களா? ரெண்டு கமிஷன் கண்ணுக்கு பளிச்சுன்னு தெரியுது. முதல்ல மூத்தவளுக்கு கனெக்ஷன் கொடுப்போம், 2வதுக்கு பின்னால கொடுக்கறேன். கவலைப்படாதம்மா, அப்படி எல்லாம் உன்னை ஒண்ணு விட்டுற மாட்டேன். அடடே, வாயா தரகு. இன்னைக்கு காபி சாப்பிடுறதுக்கு என் வீடு தான் கிடைச்சதா? ஆமா, பொல்லாத காப்பி. அதை குடிச்சிட்டு இன்னும் நான் உயிரோட இருக்கிறேனே, அதுக்கே நீ ஆச்சரியப்படணும். ஏயா, தரகு வேலை பாக்குறதுக்கு முன்னால டெய்லரா இருந்தியா? காலை இந்த ஆட்ட ஆட்டுற? டான்ஸ் மாஸ்டரா இருந்தேன். இந்த ஆட்ட ஆட்டுறதுக்கு ஒரு ஜிப்பாவே தைச்சிருக்கலாம். யோ கருங்குழி, அச்சில வார்த்தை சில மாதிரி மூக்கும் மொழியுமா 2 பொண்ணை பெத்து வச்சிருக்கிறேன். அதுங்களுக்கு நல்ல இடத்துல கனெக்ஷன் கொடுக்கணுங்கிறதுக்காகத்தான் நான் இப்ப வந்தேன். கனெக்ஷனா? இது என்ன பவர் ஹவுஸா? இப்படி கிண்டலா பேசி பேசி உன் பொண்ணுங்க கிழவிங்கள் ஆயிட போகுது. அட போயா, இப்படித்தான் போன தடவை ஒரு மாப்பிள்ளைய கூட்டிட்டு வந்து 5 ஆறங்குளம் இருப்பான்னு சொன்னேன். அவனை பார்த்தா இவ்வளவு உயரத்துல இருக்கான். 5 அடி ஆறங்குளம்னு அகலத்தை சொன்னேன். நீ உயரம்னு எடுத்துக்கிட்டா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அப்படியா? இத பாரு, இப்போ அழகு, அறிவு, அந்தஸ்துன்னு ஐட்டம் வாரியா பசங்களை பிரிச்சு கூறு போட்டு வச்சிருக்கிறேன். மீன் கடை மாதிரி. இந்த தஞ்சாவூர் பண்ணைய பத்தி நீ என்ன நினைக்கிற? செத்து போயிட்டாரு. இருந்த போது பயங்கரமா தண்ணி அடிப்பாரமே. தொழில் விவசாயம், நீர் பாசனம் இருக்கத்தான் செய்யும். அதுல பாரு, அவருக்கு ஒரே ஒரு பையன்.
பண்ண செத்ததுக்கு அப்புறம் அஸ்திய கரைச்சான், இப்ப ஆஸ்திய கரைச்சுக்கிட்டு இருக்கான். நல்ல பசவுள்ள இடம். வசதி உள்ள இடமா? எங்கேயாவது போஸ்ட் ஓட்டுறதுக்கு அனுப்பு. சு. என்ன கொடுப்ப? புதுசா என்னையா கொடுக்க போறேன்? அவங்க என்ன எதிர்பார்ப்பாங்க? இதே பையனுக்கு வேற ஒரு இடத்துல 50,000 கொடுக்க ரெடியா இருக்கிறாங்க. என்ன சொல்ற? எனக்கு ஒண்ணும் ஆட்சேபனையே இல்ல. 50,000 ரூபாய் அங்கே வாங்கிக்க சொல்லு, பொண்ணை இங்க கட்டிக்க சொல்லு. ஆனாலும் உனக்கு பேராசை. இந்த மாதிரியா தங்கமான பையன் தரமான குடும்பமா இருந்தா சொல்லு, இல்லைன்னா நடைய கட்டு. அவ்வளவு சுலமா நிறைய கட்டிடுவேனா? லாக்கில விழுந்துட்டான், மாட்டிக்கினான். பரமசிவன் பார்வதி 2 பசங்க. மூத்தவன் கணேசன், இளையவன் முருகன். எப்படி? கணேசன் பழத்தை எடுத்துக்கிட்டான், முருகன் கோவிச்சிட்டு போய் மொட்டை அடிச்சுக்கிட்டு பள்ளியில உட்காந்துட்டான். இந்த திருவிளையாடல் விளையாட்டுலாம் எங்கிட்ட வச்சுக்காத. நான் சொல்ல வந்தது பட்டணத்துல உள்ள பரமசிவன் ஃபேமிலி. மூத்தவன் கணேசன் மிருதங்க வித்வானா இருக்கிறான். இளையவன் முருகன் போட்டோ ஸ்டுடியோ வச்சிருக்கான். அதிகமா எதிர்பார்க்காத அடக்க ஒடுக்கமான ஃபேமிலி. பேசாம இல்ல கலந்துரு. நான் நினைச்ச மாதிரியே அமைஞ்சு போச்சு. யோ, பொண்ணை பாக்குறதுக்கு புறப்பட்டு வர சொல்லு. சரின்னா நான் சத்திரத்தை பாக்குறேன். பார்வதி, இன்னைக்குத்தான் நம்ம புரோக்கர் உருப்படியா ஒரு பொண்ணை பார்த்து கடுதாசி எழுதி இருக்காரு. அப்படியா? பொண்ணு பேர் என்னங்க? கருங்குழி. கருங்குழியா? ஐயோ, அது ஊரு பேரு. ஆமா, குடும்பம்லாம் எப்படிங்க? அக்கா தங்கச்சிங்க 2 பேரா? அவங்க 2 பேருக்கும் ஒரே அப்பா. அப்படியா? இன்னும் கேளு, பெரிய இடம், எக்கச்சக்கமான நில போலாம். பெரியவ பேரு ராஜி. அவளைத்தான் நம்ம பையன் கணேசனுக்கு பார்த்திருக்காரு. அட, அது இருக்கட்டுங்க. கல்யாண பேச்சு எடுத்தாவே நம்ம புள்ள காதை பொத்திக்கிட்டு ஓடுறான். அவளை கூட்டிட்டு போய் எப்படிங்க பொண்ணு பாக்குறது? என்னங்க யோசனை பண்றீங்க? இந்த பாருடி, பையன் வரும்போது நான் பேசுறதே நீயும் பேசு. உண்மைய பேசினா காரியம் கட்டுடும். மூச்சு விட மாட்டேன். பையன் வரான், பையன் வரான். என்ன லெட்டர்? இன்லன் லெட்டர். பார்வதி, கருங்குழி பண்ணையார் வீட்டு கல்யாண கச்சேரிக்கு ஏற்கனவே ஒரு மிருதங்க வித்துவான ஏற்பாடு பண்ணி இருந்தாராம். அவன் சமயத்துல கால வாரிட்டானா. உங்களுக்கு யாரையாவது தெரியுமான்னு எனக்கு கடுதாசி எழுதி இருக்காரு. உனக்கு யாரையாவது தெரியுமா? எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்குங்க. எவனோ ஒருத்தன் தானடி வாசிக்க போறான். நீயா வாசிக்க போற? நீ ஏன் பயப்படுற? உடல், பொருள், ஆவி அத்தனையும் மிருதங்கத்துக்காகவே அர்ப்பணிச்சுட்டு ஒரு ஜீவன் இங்க இருக்கிறது உனக்கு தெரியலையா? ஏற்காடுல இருந்துகிட்டே ஏசி ரூம் கேக்குறியே. கையில வெண்ணெயை வச்சுக்கிட்டு நெய் கலையலாமா? வெண்ண பழசரா, புதுசா ஏதாவது சொல்லு. மந்திரியை வச்சுக்கிட்டே மெடிக்கல் காலேஜ் சீட் தேடுற மாதிரி. இது நல்லா இருக்கு. அப்பா, பண்ணையார் வீட்டு கச்சேரிக்கு நான் தான் வாசிப்பேன். என்னை விட்டுட்டு வேற யாராவது மிருதங்க வாசிச்சாங்க, ரத்தாறு ஓடும், பயங்கர ரகலிய நடக்கும். அப்புறம் என்னடி, உனக்கு சந்தோஷம் தானே? ரொம்ப சந்தோஷங்க. இருந்தாலும் கொஞ்சம் பயமா இருக்கு. என்னம்மா பயம்? நான் உன் பையன் எப்படி வாசிக்கிறேன் பாரு. நீ வாசிக்கிறது தான் அவளுக்கு பயம். பார்வதி, என்னது அல்வாவை அசைக்கவே முடியலையே? ஊத்துடி குழந்த. ஏங்க, இது உங்களுக்கே நல்லா இருக்கா? கோதுமையில தான் அல்வா பண்ணுவாங்க. யாராவது இப்படி கோந்த கொட்டி கொட்டி அல்வா பண்ணுவாங்களா? அடி விவரம் கட்டவளே, நம்ம பையன் கணேசன் ஒரு மாதிரி. பொண்ணு பார்க்க போற இடத்துல ஏதாவது எசகு பிசகா பேசி உளறிட்டான்னா காரியம் கெட்டு போகும்ல. அதுக்கு ஒரே வழி இந்த கோந்த அல்வா தான். சந்தர்ப்பம் பார்த்து அவன் வாயில அமுக்கிட்டோம், வாயை ஆட்ட முடியாது, அசைக்க முடியாது, பேசவே முடியாது. காரியம் சுலபமா முடிஞ்சிடும். இவதான் பரமசிவம், அது பார்வதி, இது கணேசன். திருவிளையாடல் குடும்பமா? நேர கைலாசத்திலிருந்து வர்றாங்கடா. கழுத்துல பாம்பா காணா? கழுத்துல கிடையாதுங்க, இங்க இருக்கு. பயப்படாதீங்க, இது மருந்து. எனக்கு ஒரு டவுட். இந்த இடத்துலயா கச்சேரி? என்ன பையன் கச்சேரி கச்சேரிங்கிறான்? பையனுக்கு கலை பைத்தியம். பைத்தியமா? இவர் ஒரு பைத்தியங்க. இவரு பைத்தியமா? கலையில ஒரு இது, இவன் ஒரு பைத்தியங்க. கலையில ஒரு இதுன்னா உங்களுக்கு எப்படி புரியும்? அவ்வளவு ஆர்வம். இத புரிஞ்சுக்கிற பாருங்க, நான் ஒரு பைத்தியம். அட, இவன் ஒருத்தன் பிரிக்கட்டா விரிக்கட்டான்னு. பாடுற பொண்ணு வரட்டும்டா. தரகு, டிஃபனை கொண்டு சொல்ல. வந்த உடனே சீனியா ஏன் பறக்குறீங்க? என்னது பறக்கிறேன்னா? நான் என்ன பெனாலி குடும்பமா? என் பையனை கச்சேரின்னு பொய் சொல்லி பொண்ணை பார்க்க அழைச்சிட்டு வந்திருக்கையா. அங்க ஏன் பாக்குற?
முதல்ல டிஃபன் கொண்டு வர சொல்லு. இத அதுக்குள்ள இடைச்சேறுகள் மாதிரி சொருகிடுவேன். என்னடாப்பா? எது என்னடா மரியாதை குறையுது? என்ன டப்பான்னு? கோந்து அல்வாயா? என்னது பாம்பு பொட்டிய துறக்கிற மாதிரி உஷு புஷ்ன்ற? இந்த கன்றாவியத்தின்னா வாயெல்லாம் ஒட்டிக்குமே. நான் என்ன துறக்கும்னு நான் சொன்னேன்? இது யார் வாயை மூடுறதுக்கு? என் பையன் வாயையா? எதுக்குன்னு? ஐயோ, என் பையன் பிறந்ததுல இருந்து உனக்கு கதையெல்லாம் சொல்லணும். நம்ம இந்த விஷயம் பேசி முடிக்கிற வரைக்கும் அவன் துறக்கப்படாதியா வாய. இந்த ஐடியா எனக்கு முன்னாலேயே தெரியலையே. தெரிஞ்சிருந்தா இதை வச்சு பல கல்யாணங்களை முடிச்சு கமிஷன் அள்ளி இருப்பேனே. இப்போ ஒண்ணு கெட்டு போகலையா? இதுல மிச்சம் விழுகும். அதை எடுத்து கொண்டு போய் கொடுத்துட்டு அள்ளு. கிழவா அப்பா, யார் பாட போறாங்க? எல்லாம் இன்னும் கொஞ்சம் நேரத்துல தெரியும்டா. யாரு பாட போறா, யாரு பதற போறான்னு கொஞ்சம் பொறுத்து இருந்து பாரு. கான்ட்ராக்ட் படி டிஃபன், முக்கியமா அல்வா. கமிஷன் அப்புறம் தர்றேன். டிஃபனை கொண்டு வர சொல்லுங்க. வந்த உடனே தீனியா? ரொம்ப மோசமான குடும்பமா இருக்கும் போல இருக்கு. மிலிட்டரிக்கார குடும்பம். வேளா வேலைக்கு வெட்டிட்டு வாங்குவா. பேசிட்டு டிஃபன் பண்ணுவோம்யா. டிஃபனை கொண்டு வர சொல்லுங்க. அல்வா மெயின் இருக்கணும். அல்வாவை வரதட்சணை மாதிரி கேக்குறானுங்க. அம்மா, ரெண்டா இப்படி கொடுமா. எதுக்கு 2 தட்டு எடுத்தீங்க? பொண்ணு அப்புறம் பார்க்கலாம், முதல்ல டிஃபனை சாப்பிடு. சீக்கிரம். அறிவு கட்டவ, முதல்ல ஸ்வீட்டை தின்றா. சபாஷ், சரியான அல்வா. ஒட்டிக்கிச்சா? அப்பா, இதுக்காக நான் எவ்வளவு பாட்டில் குழந்த ஊத்துனேன். என்ன பையனுக்கு நாக்கு வந்து வெளியே தொங்குதா? நாக்கு இல்லைங்க, அல்வா அந்த இடத்துல தொங்குது. ஓகேன்னா உள்ள இழுத்துக்குவான். அப்படியா? அப்ப இனிமே பேசலாங்க. பையனை எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. வந்ததுல வாய் திறக்காமலே இருக்கான். என்ன அடக்கம்! நிலைமை அப்படி. இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு அப்படித்தான் இருப்பான். எதுக்கும் பொண்ணு ஒரு வார்த்தை கேட்டுருங்க. அம்மா, பையனை பிடிச்சு போச்சா? பொண்ணு சைடு ஓகே, பையன் சைடு. பொண்ணு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அவனுக்கு பிடிச்சிருக்கான். முகத்துல பாவத்தை பாருங்க. மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறி. அறிவியாவது தற்குறியாவது தட்ட மாத்துங்க ஐயா. சரி. என்ன தட்டு தெரியாம தடுமாடுறீங்க? இதுல தட்டு. பொண்ணு ரொம்ப பிடிச்சு போச்சுன்னு உருமுறான். முடிங்க. ஒரு கன்னி பையனோட வாழ்க்கைய பாழாக்குறியே, இது உனக்கு நல்லா இருக்குதா? அழுதாதரா. யோ, என்னய்யா நீயே எழுதிக்கிற, நீயே அழிச்சுக்கிற? அது ஒண்ணும் இல்ல, பையனுக்கு ஒரு குஜால் ஏத்திக்கிட்டு இருக்கிறேன். ஏத்து ஏத்து. அண்ணத்தோட சரி காட்டு. அந்த பக்கம் பார்த்து சரி. ஆமா, பையன் என்ன சொல்லி சொல்லி செய்யற மாதிரியே இருக்கு. ஐயர் சொல்றாரு, அவன் செய்யறான். ரொம்ப வேதனையா உட்கார்ந்துருக்கான். அவன் முகமே அப்படித்தானா? இந்த அதிர்ச்சி தனக்கு இவ்வளவு சீக்கிரம் கல்யாணம் நடக்கும்னு அவன் எதிர்பார்க்கவே இல்லை. ஏ கிழவா, இப்படி கத்தி மனையில புள்ளை கல்யாணம் பண்றியே, நீ நல்லா இருப்பியா? என்னோட கண்ணீர் உன்னை சும்மா விடாது, ஆவியா சுத்தம். டேய், உன் கண்ணீர் என்ன வெந்நீரா? அதுல இருந்து ஆவியா வந்து எங்களை சுத்துறதுக்கு? சத்தம் போட்டு பேசாதடா, வாய மூடு. பேசினா ஒரே குத்து, சதக் சதக். ஒரே குத்துல எப்படி 2 சதக் வரும்? டேய், இதெல்லாம் வழக்கமா சொல்ற வார்த்தை. பேசாம அங்க பாரு. உம்ம சின்ன பொண்ணு என் கமிஷனுக்கே உல வச்சிருவா போல இருக்குதே. நல்ல இடி, நல்ல இடி. அப்படியே ஆள் மாறிட்டா. நல்ல ஃபேமிலி. உம்ம மாதிரி 4 குடும்பம் இந்த ஊர்ல இருந்தா போதும். நீங்க எங்களுக்கு தேவையே இல்லை. கரகு, என் சின்ன பொண்ணையும் இவங்களோட கலந்து. உனக்கு ஏதாவது அறிவு இருக்குதா?
இன்னும் முத கல்யாணமே முழுசா முடிஞ்ச பாடல அதுக்குள்ள ரெண்டாம் தாரமா? இவன் தம்பிக்கியா? ஓ மாப்ள, நான் சொல்ற மந்திரத்துல ஒவ்வொன்னா திருப்பி சொல்லுங்க. யோ, ஒரு உயிரை காப்பாத்தின புண்ணியம் உனக்கு இருக்கட்டியா? சீக்கிரம் பொண்ணை கூப்பிடு. அதுக்குள்ள ஏன் அவசரப்படுறீர்கள்? யோ, உன்னிடுப்புலயும் கட்டி வச்சா என்னோட அவசரம் உனக்கு புரியும். தம்பி, எல்லா காரியமும் முறைப்படிதான் செய்யணும். விட்டாக்க எனக்கே காரியம் பண்ணிட்டு வாங்கியா, சீக்கிரம். இந்த கல்யாணத்துக்குன்னே கத்தி வாங்கினியா? பழசுதான், சாண புடிச்சேன் சம்பந்தி செலவுல. அடப்பாவி, ஒரு கூட்டமே சதி பண்ணுது. பொண்ணை கூப்பிடுங்க. பொண்ணை கூப்பிடுங்க. பொண்ணை கூப்பிடுங்க. மாப்பிள்ள, தாலி எப்படிங்கண்ணா? கெட்டு மேலும், கெட்டு மேலும். கேளா யோ கேளா தலையை காணுமே. யோ கேளா எழுந்திரியா. என்னைய காலை இங்க வச்சிட்டு இருக்க? பின்ன என்ன பீரோவுல கொண்டு போய் வைக்கவா? இதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. உள்ள ஒருத்த வாழ்வா சாவான் போராடிட்டு இருக்கா. கண்ணை மூடிட்டு ராத்திரில என்னைய தூக்கம்? ராத்திரில தான் தூங்கணும், பகல்ல தூங்கினா மூதேவி இல்லடா சொல்லுவாங்க, மூதேவி. ஆமா, என்ன விஷயம்? யோ நான் உனக்கு என்னைய பாவம் பண்ண? உங்ககிட்ட எனக்கு என்னைய பேச்சு? குடியிருந்த கோயில் எங்க? குடியிருந்த கோயிலா? அது கபாலி தியேட்டர்ல ஓடுது. நான் குடியிருந்த கோயில் எங்கயா? நீ குடியிருந்த கோயிலா? இந்தா புலியபாவலி மாதிரி தூங்குத. அம்மா அம்மா ஏந்துருமா. என்னடா உன்னோட சீமந்த புத்திரன் சிக்கல்ல மாட்டிக்கிட்டான். என்னடா இது ராத்திரி நேரத்துல வந்து நொய்யின்னு? நான் உன்னை கல்யாணம் பண்ணுவேன்னு கேட்டேனா? சத்திரம் சல்லுசா கிடைச்சதுன்னு பண்ணி வச்சோம். யோ கழுவா கம்முன்னு இருக்க மாட்டியா? தல்லிசா கிடைச்சா சனியனை கட்டி வச்சிடுறதா? தனியனா? யாரடா சொல்ற? அவனை தாண்டி சொல்லிக்கிறான். யோ நீ சும்மாவே இருக்க மாட்டா? அம்மா இந்த குடும்பத்துல எப்படி வேணாலும் படுக்கலாமா? டேய், அது அவங்க இஷ்டம். நான் படுத்திருக்கத பாரு. குறுக்க வந்து குழப்பத்தை உண்டு பண்ணாத. அம்மா உன் மருமக சொல்றா எப்படி வேணாலும் படுக்கலாமா? அதுக்கு என்ன அர்த்தம்? அத உன் நைனா கிட்ட போய் கேளு போ. இதையா? யோ கழுவா. யோ தூங்கிட்டியா? இரு எழுப்புறேன். அதுக்குள்ளே ஒடிஞ்சிருச்சு. யோ நான் உனக்கு என்னையா பாவம் பண்ண? அடாடா, என் பையனோட குரல் இன்னும் என் காதுல ஒலிச்சுக்கிட்டே இருக்கு. கிழவா பொழுது விடியட்டும் பேசிக்கிறேன். இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு பாத்துறேன். யோ கிழவா எழுந்திரியா. அடுத்த ரூம்ல ஒருத்தன் அல்லாடிட்டு இருக்கான். ஹால்ல படுத்து ஆனந்தமா தூங்குறியா? எழுந்திரியா. அம்மா டேய், நான் இங்கே இருக்கேன்டா. யோ எத்தனை நாளையா இதெல்லாம்? உன் தொல்லை தாங்காம இன்னையில இருந்துதான். எந்த நேரத்துலயும் உங்க அப்பா உன்னை பெத்தான்? உன்னை நான் பெத்தனே அதே நேரத்துலதான். ஏன்னா அறிவு வெட்டவன, ராத்திரியும் பகலும் வந்து என் கழுத்தா இருக்கிறிய. ஏன்டா இந்த வேலையெல்லாம்? மணி என்ன ஆச்சு? 12:05. யோ நான் உனக்கு என்னையா பாவம் பண்ண? இதேதான் தினம் கேக்குற மூதேவி. தெரிஞ்சா நான் சொல்லிட மாட்டேனா? நான் உன்னை கல்யாணம் பண்ணுவேன்னு கேட்டேனா? நீ கேட்காட்டி என்ன? உன் தம்பி கேட்டானே எப்ப கல்யாணம் எப்ப கல்யாணம்னு. அப்ப அவனுக்கு தானே கல்யாணம் பண்ணி வைக்கணும். எனக்கு ஏன் பண்ணி வச்சீங்க? ஏண்டா இப்படி ராத்திரி நேரத்துல வந்து தொல்லை பண்ற? இப்ப என்னடா ஆச்சு? அம்மா இப்படி வாமா. என்னோட மானம் மரியாதை அந்தஸ்து கௌரவம் தூக்கம் எல்லாம் போச்சு. கதவை பூட்டித்தானே படுத்திருந்த, அது எப்படி போகும்? அப்பா நீ பொறுக்கி. ஏய், என்ன சொன்ன? விவரமா கேளு. பொறுக்கிறது இல்லடா விவரம். அப்பா நீ பொறுக்கி எடுத்து கல்யாணம் பண்ணி வச்சியே ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு பெட்ரூம்ல என்ன பார்த்து கடப்பாற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லிட்டாப்பா. என்னடா சொன்னா? அத நான் எப்படிமா சொல்லுவேன்? சொல்லி தொலைடா. சொல்றேன். அது என்ன அங்க கைய விடுற? சாக் பீஸ். இதெல்லாமா பெட்ரூம் கொண்டு போன? இது கட்டில். இவ்வளவு பெருசா? இங்க அவ படுத்திருந்தா, இங்க நான் படுத்திருந்தேன். என்ன திரும்பி படுன்னு சொல்லிட்டாப்பா. அப்படியா சொன்னா? ஆமாமா, அவ கூட நான் எப்படி வாழறது? இனிமே அவளுக்கு எனக்கு ஒட்டும் இல்ல உறவும் இல்ல. நான் வாழாவட்டியாவே இருந்துட்டு போறேன். நான் வரேன். ருச்சி வரட்டா? பாரதி வர. சின்னஞ்சிறு கிளியே யோ என்னடே, நானும் 4-5 நாளா பாக்குறேன். சாயங்காலம் 5 மணிக்கு ஒரு அழுக்கு சட்டையோட போற, அதை விட அழுக்கா 10 மணிக்கு வர்ற. எங்க போய் அழுக்காக்கிட்டு வர்ற நீ? எல்லாம் என் தலையெழுத்து. நீ போக வேண்டிய இடத்து நான் போயிட்டு வரேன். கோவில்ல வாரியார் கம்பராமாயணம் சொல்றாரா, அதை கேட்டு வரதுக்காக போறேன். அட மூதேவி, நம்ம ராமாயணமே பெருசா இருக்கு, உனக்கு ஏன்டா கம்ப ராமாயணம்? போற வழிக்கு புண்ணியம் கிடைக்குமே தான். யோ கிழவா, ஒன்னதாயா வளர வேண்டிய ஒரு கலைஞனோட வாழ்க்கையை சூன்யமாக்கிட்டேல்ல. என்னோட ஆண் பாவம் சும்மா விடாது. ஆண் பாவத்தை பத்தி என்கிட்ட சொல்றியா?
உன்னை பெண் பாவம் சும்மா விடாதடா. நானும் தெரியாமத்தான் கேக்குறேன். கல்யாணம் ஆன நாள்ல இருந்து உன் பொண்டாட்டிய நீ எங்கேயாவது கூட்டு போயிருக்கிறியா? ஆனா பக்கத்து வீட்டு பரமசிவம் தினம் கூட்டு போறான். என் பொண்டாட்டியா? பூதேவி அவன் பொண்டாட்டியடா. டேய், இன்னைக்கு நீ கதா காலட்சேபம் கேட்க போக கூடாது. இல்ல, நான் போய் தான் ஆகணும். வாரியாட்ட நான் சொல்லிக்கிறேன். உன் பொண்டாட்டிய கூட்டிட்டு நீ சினிமாவுக்கு போ. ராஜே இங்க வா. வராத. என்ன என்ன விளையாடுறியா? என்ன மதிக்காத அவளை நான் ஏன் மதிக்கணும்? நான் அவளை வெளில எங்க கூட்டு போக முடியாது. இன்னைக்கு நீ கூட்டு போல இந்த வீட்டு வாசப்படிய மிதிக்கப்படாது. வாமா நீ. கூப்பிங்க மாமா. வாமா. இவங்கிட்ட எல்லா விஷயத்தையும் விவரமா சொல்லியிருக்கேன். சந்தோஷமா போயிட்டு வா. ஓ, தயார் நிலைமையில வந்திருக்கியா? நீதான் இந்த கிழவங்கிட்ட சொல்லி சினிமாக்கு ஏற்பாடு பண்ணியா? யாரா கலவ? சினிமாக்கு தானே கூட்டு போனோம். சினிமாக்கு கூட்டு போறேன், வா. ஆனா போற வழியில பயங்கர ரகள் இருக்கு. டிக்கெட் வாங்கணும். ரகல பண்ண ஆளை வச்சு அடிப்பம் படவா. வாங்க 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 அண்ணா. உட்காருங்க. இல்ல பரவாயில்ல. நீங்க நிக்கும் போது நான் எப்படி உட்கார முடியும்? என்ன திடீர்னு வாங்க போங்க? இது எப்பதுல இருந்து? நீங்க சண்டை போட்டீங்களே, அத பார்த்ததுல இருந்தாங்க. ரொம்ப பயங்கரமா சண்டை போடுறீங்க. உங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே இந்த பழக்கம் உண்டாங்க? அது வந்துங்க, சின்ன வயசுல இருந்தே ஆம்பளைங்களுக்கு ஒரு கஷ்டம்னா நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். அப்படியே பொங்கி எழுந்துடுவேன். ஏன் நீங்க பயந்துட்டீங்களா? இவ்வளவு பொங்கினா யாருதாங்க பயப்பட மாட்டாங்க. கேக்குறேனே தப்பா நினைக்காதீங்க. நான் கூட உங்ககிட்ட பல தடவை சண்டை போட்டிருக்கேன். அப்பெல்லாம் நீங்க பொங்கவே இல்லையே. அது வந்துங்க, இதுதாங்க காரணம். ஒரு பொண்ணு கழுத்துல புருஷன் தாலி கட்டிட்டா அவன் எப்படிப்பட்டவனா இருந்தாலும் அவன் அனுசரிச்சுதான் போகணும். அதனாலதான் நான் உங்க மேல கை வைக்கல. நல்ல வேளை, நம்ம ஊர்ல தாலியை கட்டினவன் எப்படிப்பட்டவனா இருந்தாலும் மரியாதை கொடுக்கணுங்கிறதுனால நாம தப்பிச்சோம். ஆக இவ கழுத்துல நான் கட்டின தாலி இருக்கிற வரைக்கும் நமக்கு உதவிடாது. நான் தைரியமா இவளை விரட்டலாம். அப்படியே நிலைமை விபரீதமா போச்சுன்னா கூட கதவு திறந்துதான் இருக்குது, ஓடிடலாம். என்ன யோசிக்கிறீங்க? ஏண்டி அறிவு கட்டவளே, எத்தனை பேர் புருஷன் கூட சினிமாக்கு போறாங்க? இப்படியா நடு ரோட்ல பம்பு சண்டைக்கு போறாங்க? அது வந்து பேசாதரி. 4 ரவுடிங்க வந்து கலாட்டா பண்ணா எனக்கு அவங்களை அடிக்க தெரியாது. நான் ஏன் சும்மா இருந்தேன்? அவங்க திருப்பி அடிச்சிருவாங்களே. என்னதான் பேசாத நீ. பொது இடம் கூட பார்க்காம பாஞ்சு பாஞ்சு சண்டை போடுற. ஃப்ளையிங் கிக். உன் மனசுக்குள்ள என்ன சூப்பர் சூப்பரா என்ன நினைப்பா? இத பாருங்க, சும்மா கோச்சிக்காதீங்க. நான் இவ்வளவு எதுக்காக பண்ண தெரியுமா? ஏன் பூவுக்காகவும் ஏன் பொட்டுக்காகவும் தான். அது கூட எனக்காக இல்ல, உன்னோட பூ உன்னோட பொட்டு. என்ன சுயநலண்டா இந்த பொம்பளைங்களுக்கு. எங்க அப்பா பேச்சை கேட்டு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு என் புத்திய கிழிஞ்ச மிருதங்கத்தால அடிக்கணும். இதுக்கு அந்த பக்கத்து விட்டு பரமசிவத்தையே சினிமா கூட்டு போயிருக்கலாம். பரமசிவம், நாளைக்கு ரெடியாரு. 290 பக்கத்து பக்கத்துல. ஐயனார் கோயில் சில மாதிரி அத்தை ராத்திரில ஏஞ்சி உட்கார்ந்துருக்கீங்களே, படுத்து தூங்கல? பார்வதி, மணி 12 அடிக்க இந்த 2 நிமிஷம் தான் இருக்கு. படுத்தாலும் பையன் பாதியில வந்து எழுப்புவான். அவன் வந்து குறைய சொல்லிட்டு போன உடனே கொரட்டை விடலான்னு இருக்க. அவன் ஒண்ணும் வரமாட்டான், போய் படுத்து தூங்குங்க. யோ கேளா, அதோ வந்துட்டானே. பாத்தியாடி பாரு, திருக்கழுக்குன்றம் கழுகாவது கொஞ்சம் லேட்டா வரும். இந்த கழுகு கரெக்டா வந்துருச்சு. அடே, உனக்கு நான் என்னடா பாவத்தை செஞ்சேன்? எனக்கு ஏண்டா மகனா வந்து பிறந்த? ஒரு நாளாவது ராத்திரில ஒழுங்கா தூங்கி ஒரு நல்ல கனவா காங்கலான்னு பாக்குறேன். விடமாட்டேன்றானே பாவி. கனவு? என்னோட கல்யாணமே ஒரு கனவா போச்சே, உனக்கு கனவு ஒரு கேடா? யோ, எனக்கு ஏயா கல்யாணம் பண்ணி வச்ச? ஏண்டா, அதென்ன உனக்கு ராத்திரி 12 மணி ஆனா பைத்தியம் முடிச்சிருமா? அடே, அல்ப விஷயத்துக்கெல்லாம் ஹைஸ்கூல் பையன் மாதிரி ஏண்டா வந்து அழுதுகிட்டு இருக்கிற? விஷயத்தை சொல்லேண்டா. யோ, கம்முனரியா. அம்மா, நீ என்ன தத்து எடுத்தியா இல்ல பெத்து எடுத்தியா? உன்னை தத்தே எடுத்துக்கலாம்னு தோணுது. அம்மா, இன்னைக்கு அவ என்ன சொல்லிட்டா தெரியுமா? நான் கீழே தான் படுப்பேன்ட்டான். இது நியாயமா? அறிவு கட்டவன, இப்படி வா. அவ சொல்றதாண்டா நியாயம். உன்னை போய் கேட்டானே. உங்க அம்மாவை கேட்டாலும் அதைத்தான் சொல்லுவா. ஓ, கம்முனரியா. இன்னில இருந்து எனக்கு படுக்க வெள்ளதான், அதுவும் உன் படுக்கதான். இந்தா, இதை எடுத்துட்டு கொடுக்குறேன். உன் சொம்புக்கு ஒல வைக்கிறேன். ஏண்டி பாரு, நம்மளை ஏன் இப்படி படாத பாடு படுத்துறான்? இவனுக்கு வேண்டாதவன் எவனாவது பில்லி சூனியம் வச்சிருப்பானா? பில்லியாவது
பள்ளியாவது அதெல்லாம் ஒண்ணுமே இருக்காதுங்க. வாங்க இப்பவே போய் அந்த பொண்ணை பார்த்து நறுக்குன்னு கிள்ளிடுவோமா 4 வார்த்தை கேட்போம்னு சொல்றேன். போங்க.